அதாவது திண்டுக்கல் அருகே இருக்கக்கூடிய சிறுமலை பகுதியில கடந்த 4 நாட்களுக்கு முன் இறந்த நிலையில் கிடந்த ஒரு அழுகிய ஆண் பிணமானது நேற்று அந்த பகுதியிலே தோட்டத்துக்கு வேலைக்கு செல்பவர்கள் முன்னிலையில் காணப்பட்டிருக்கிறது. அது மிகவும் துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்திற்கும் மேலும் வனத்துறையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. இந்த தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த காவலர்கள் மற்றும் வனத்துறையினர் தலைமையிலே அந்த உடலை கைப்பற்றி ஆய்வு செய்ததில் தற்போது திண்டுக்கல் அதாவது சிறுமலையில் இருக்கக்கூடிய 17வது வளைவு பகுதியிலே வாட்ச் டவர் இருக்கக்கூடிய இடத்திலேயே அந்த உடலானது இருக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடலை சுற்றி பார்த்துக்கலாம் இருசக்கர வாகனத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வயர்கள் மற்றும் பேட்டரி இருந்துள்ளது. மேலும் அப்பகுதியிலே 8 ஜெலட்டின் குச்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த 8 ஜெலட்டின் குச்சியிலே ஒரு ஜெலட்டின் குச்சி வெடித்து அவர் இறந்திருப்பதாகவும் மற்றொரு ஜெலட்டின் குச்சியை கலெக்ஷன் செய்யும் பொழுது அந்த குச்சியில் ஒன்று வெடித்து 2 காவலர்கள் ஒரு வனத்துறையினர் சிறு காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மீதியில் ஒரு 6 ஜெலட்டின் குச்சிகளை காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். முதல் கட்ட விசாரணையில் அவர் தற்போது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடியவர் என்பது தெரிய வந்துள்ளது. இதன் அடிப்படையில் அவரது பெயர் ஷபு எனவும் தெரிய வந்துள்ளது. தற்போது அந்த விசாரணையானது அதாவது பயங்கரவாத எதிர்ப்பு படை மற்றும் போலீசார் விசாரணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலே விசாரணை நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இணைய சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் இவர் கையில் பயன்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த ஜெலட்டின் குச்சிகள் எதற்காக சிறுமலை பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார், மேலும் பயங்கரவாத எதுவும் செய்வதற்கான ஒரு சதித்திட்டம் ஏதும் இந்த பகுதியில தீட்டப்பட்டுள்ளதா, தமிழகத்தில் வேறு ஏதும் பிரச்சனைகளுக்காக இங்கு சிறுமலையில் முகாமிட்டுள்ளார்களா என்ற கோணத்திலும் தற்போது விசாரணை முடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர் கொண்டு வந்துள்ளது இவருடன் மற்ற நபர்கள் வேற ஏதும் வந்திருக்கிறார்களா, அவர்களது பதிவு என்ன என்பதையும் விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள். சிறுமலை பகுதியிலே சிறுமலையை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 5-6க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு பாதைகள் இருக்கப்பட்டுள்ள நிலையில் வனத்துறையினர் எப்படி இவர்களை சோதனை செய்யாமல் அனுப்பினார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பயங்கரவாத தடுப்பு பிரிவுகள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நிலையில் இது மாதிரியான ஒரு செயல்கள் செய்வதற்கான நபர்கள் எப்படி உள்ளே புகுந்தார்கள் என்பதும் ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது.